பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் ஏசப்பாக்கு நம்ம எதுக்காக நன்றி செலுத்தணும் என்று பார்க்கும்போது வேதத்தில் சங்கீதம் 136 அதிகாரம் 25 வசனம், ஸ்லாம்ஸ் சாப்டர் 136 verse 25 வேதம் சொல்லுகிறது, மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதிங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நமக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கிற தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். கேட்கலாம், தம்பி இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துவாங்களா? ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சாரு, நோய் சுகமாக்கினாரு, அதுக்கு நன்றி செலுத்தலாம், ஆகாரத்துக்கு சாப்பாடுக்கெல்லாம் நன்றி செலுத்துவாங்களா? ஆமென், நிச்சயமாய் சொல்லணுங்க. ஏன்னா இந்த 12 மாதமும் ஏசப்பா நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல போஷத்தை கொடுத்து கர்த்தர் நம்ம வழி நடத்தினார்ல. பாருங்க, இந்த உலகத்தில் பார்க்கும்போது எவ்வளோ பேருக்கு ஒரு வேளை கூட சாப்பிட உணவு இல்லாமல் அப்படியே தூங்குறாங்க. எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் மறித்து போகிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நல்ல உணவை கொடுக்குறாரு, நல்ல ஆகாரத்தை கொடுக்குறாரு, நல்ல சக்தி உள்ள சாப்பாடுகளை கொடுத்து ஏசப்பா நம்ம ஜீவனை பாதுகாத்து கொண்டாரே. ஏசப்பாக்கு நன்றி செலுத்தணும்ல. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம வெறும் 3 டைம் தான் சாப்பிட்றோமா? இல்லைல்ல, எப்போல்லாம் நமக்கு தோணுதோ, என்னெல்லாம் தோணுதோ சாப்பிட்றோம்ல. ஆனால் ஏசப்பா நமக்கு ஆகாரம் கொடுத்தாரே, அதுக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த 12 மாதமும் ஒவ்வொரு நாளும் நல்லா ருசியாக ஏசப்பா நமக்கு சாப்பாடை கொடுத்து அதுலேருந்து நமக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு ஏசப்பா நம்மை பாதுகாத்து கொண்டார். அதுக்காக நன்றி செலுத்த போகிறோம். பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க, தம்பி இந்த மாதம் நான் ரேஷனே வாங்கலை, தம்பி இந்த மாதம் எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி ஆயிடுச்சு, ஆனாலும் ஏசப்பா ஒரு நாள் கூட எங்களை பட்டினி போடாமல் ஏசப்பா எங்களை திருப்தியாக வச்சார். டெய்லி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு இன்னைக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. ஒரு காலத்தில் மற்றவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் சாப்பாடுக்கு நாங்கள் ஏங்கி கொண்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல ஆகாரம் கொடுத்த தேவனுக்கு ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த சப்பா நீ சொன்ன வார்த்தையின்படி மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்த தேவனே, இந்த வருஷம் முழுவதுமாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல ருசியான ஆகாரங்களை கொடுத்து, சத்துவான ஆகாரங்களை கொடுத்து எங்களை ஆஸ்வதிச்சிருக்கீங்களே, எங்களை திருப்தி ஆக்கிக்கிறீங்களாப்பா. அதற்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.